சார், இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கை வந்து ஒரு முடிவுக்கு வர இருக்கிறது. இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கு. இதுல முக்கியமாக தாவேகா 110 இடங்களை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஹைலைட் ஆன நியூஸ். ஆனாலும் விஜய்க்கு ஆட்சி அமைக்கப் போவதில் வந்து சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக ஒரு தகவல். அதாவது தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை அப்படிங்கிறது தான். இத பத்தி எப்படி ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. உங்களுடைய கருத்து சொல்லுங்க சார். என்ன எப்படி வந்து ஒரு எத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்காங்க? 4 to 5 ஜெயிச்சிருக்காங்கல்ல. ஆமா. காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியை விட்டு விலகி நிச்சயம் ஆதரவு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே காங்கிரஸோட சேரணும் அப்படின்னு தான் அவங்க விரும்பினாங்க. ஓகே. ஸ்டாலின் தான் காங்கிரஸ்ல சில முக்கிய தலைவர்களை பிடிச்சு சோனியா காந்தியை பிடிச்சு கூட்டணியை மாத்தினாரு. ஆமா. அதனால காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் இடையில ஒரு மென்மையான போக்கு இருக்கு. நிச்சயம் காங்கிரஸ் ஆதரவு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபியூ எம்எல்ஏஸ் தான் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பாருங்க இந்த பெரிய கட்சிகளே உடைய போகுது. உடைய போய் அதுல கோஷ்டிகள் பிரிஞ்சு இனி வந்துடும். ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவராக வர முடியாது, அவரே தோத்துட்டாரு. அவர் கட்சியும் தோத்து போச்சு. அதனால இனி பழைய மாதிரி திமுக பலமாக இருக்காது. அது வந்து பல விதங்களாக உடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால மற்ற பெரிய கட்சிகள் எல்லாமே உடைஞ்சு அதுல இருந்து ஆதரவு தெரிவிக்க ஆட்கள் ரெடியா வருவாங்க. ஆனா எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சொல்லிடுறேன், தார்மீக பொறுப்பு வந்து அதாவது லார்ஜஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி தாவேகா தான். அவங்க தனியா நின்று 110 தொகுதி ஜெயிக்கிறாங்கன்னா மக்களுடைய விருப்பம் அவங்க ஆட்சிக்கு வரணும்னு தான். அந்த விருப்பத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு பொறுப்பை உணர்ந்துட்டு எல்லாம் விலகிக்காங்க. குறுக்கு வழியில போயிட்டு இனி எதையாச்சும் பண்ணலான்னு எதிர்கட்சிகள் பண்ண நினைக்காதீங்க. நினைச்சீங்கன்னா மக்கள் கோபத்துக்கு ஆளாவீங்கிறது தான். விஜய் தான் ஜெயிப்பாரு, தாவேகா ஜெயிப்பாங்கன்னு நான் ஆரம்பத்துல இருந்து நான் எப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா கரெக்டா கணக்கு போட்டு சொன்னேன். இந்த ஊடகங்கள்லாம் பணத்தை வாங்கினவங்க தான் மாத்தி சொன்னாங்க. மக்கள்கிட்ட உண்மையை சொல்லணும்ல. நான் என்ன கேட்கிறேன், அங்க இருந்து ஆக்சிஸ்னு ஒருத்தன் கொடுக்குறானே, அவன் 108 110 வந்து இதுக்கு கொடுத்தான் தாவேகாவுக்கு. 118. ஆனா அதே திமுகவுக்கு 110 கொடுத்தானா இல்லையா ஆக்சிஸ்? அப்ப திமுகவை பத்தி அவன் கொடுத்தது பொய் தானே. எல்லாருமே தாவேகா 10 சீட்டு ஜெயிக்கும், 5 சீட்டு ஜெயிக்கும், 2 சீட்டு ஜெயிக்கணும் மக்களுக்கு பொய்யான தகவலை சொல்லியிருக்காங்கல்ல. ஆமா, மக்களுக்கு பொய்யான தகவலை சொல்லியிருக்காங்கல்ல. அதனால இவங்க எல்லாருமே குற்றவாளிகள். மக்களுக்கு வந்து உண்மையை கொண்டு போய் சேர்க்கணும். அதை வந்து மக்கள்கிட்ட உண்மையை மறைச்சு அவங்க இது பண்ணி இந்த குறைஞ்ச இதுல எலெக்ஷன் கவுண்டிங் வந்தா உண்மை தெரிய போகுது. அதனால இதுல ஊடகங்கள் பண்ணின வேலை வந்து இனி வருங்காலத்துல யாருமே கருத்து கணிப்பை நம்பாதீங்க. ஊடகங்கள் இதை ஒரு வியாபாரமா வச்சிருக்காங்க. பெரும்பாலான ஊடகங்கள், சில ஊடகங்கள் வந்து கட்சி சார்புள்ள ஊடகங்களா இருப்பாங்க. அவங்க வந்துகிட்டு சார்பா பேசினா கூட நம்ம ஒத்துக்கலாம். ஏன்னா அவங்க கட்சிக்கு சார்பா பேசுவாங்க. இந்த நடுநிலை ஊடகங்கள்னு சொல்றவங்க பூரா எத்தனை பாருங்க, 130 140 டிஎம்கே 150 ஜெயிக்கும்னு எவ்வளவு கொச்சப்படுத்தினாங்க. 110 சீட்டு வரக்கூடிய ஒரு கட்சிக்கு 4 சீட்டு வரும், 5 சீட்டு வரும், 10 சீட்டு வரும்னா அப்ப எல்லாரும் பணத்தை இது பண்ணி தானே பண்ணியிருக்காங்க. அதனால இது வந்து இந்த தேர்தல் வந்து எல்லாத்துக்குமே ஊடகங்களுக்கு எவனுமே இந்த ஊடகமே நீ கருத்து கணிப்பை பத்தி பேசாதீங்கிறது தான். அதனால இதுதான் மக்கள் செல்வாக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா விஜய் வந்து அந்த மதுரை பக்கம், ராமநாதபுரம் பக்கம் இங்கெல்லாம் வருது. இந்த தேனி, அந்த சிவகங்கை, விருதுநகர் இங்கெல்லாம் அவர் போகவே இல்லை. இப்ப அங்கதான் வந்து உங்களுக்கு வந்து திமுக கொஞ்சம் அதிகம் ஜெயிச்சிருக்காங்க. அங்கேயும் ஒரு ரவுண்டு சுத்தி இருந்தா தம்பிங் மெஜாரிட்டி வந்திருக்கலாம். அதனால வந்துகிட்டு அவருக்கு வாய்ப்பை கொடுங்க. மக்கள் வந்து பெரும்பாலான மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மற்ற கட்சிக்காரங்கெல்லாம் ஒதுங்கிக்கங்க. இப்பவே இந்த திமுக வந்து டெல்லியில அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவை வந்து ஆட்சி அமைக்க சொல்லுங்க, நாங்க வெளியில இருந்து ஆதரவு தருகிறோம், விஜய் வந்துடக்கூடாதுன்னு. இதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு இது இல்லையா? இப்ப மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தோத்து போயிட்டோம், அசிங்கப்பட்டுட்டோம், விஜய்க்கு ரொம்ப கேவலமா தோத்துட்டோம், நம்மளே தொகுதியில தோத்துட்டோம், ஆனா விஜய் வரவிடக்கூடாது. ஏன்னா அவர் திராவிட இது இல்லையா. இவங்க நம்ம வந்து திராவிட கட்சிகள் வெளியால வரவிடக்கூடாது. என்ன திராவிடத்துக்கு பட்டாவா போட்டு கொடுத்துருக்கு தமிழ்நாட்டை வேற யாரும் வரக்கூடாதா? நீ திராவிடத்துல நல்ல ஆட்சி கொடுத்துருந்தா உன்னையாம் துரத்துறான். நீ திராவிட பேரை வச்சுக்கிட்டு மோசமான ஆட்சி கொடுத்தா மக்கள் வந்து நிராகரிக்கத்தானே செய்வாங்க. நான் மோசமான ஆட்சியை தான் கொடுப்பேன், ஊழல் பண்ணுவேன், அராஜகம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன், மக்கள் திராவிடத்துக்கு தான் ஓட்டு போடணும்னு எதிர்பார்க்கறதுல என்ன நியாயம் இருக்கு? அதனால உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நீங்க தப்பா பயன்படுத்திட்டீங்க. அதனால மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினாங்க. அந்த மாற்றம் வந்து விஜய்ங்கிறவர் வந்தோன்னா அவர் பக்கம் போயிட்டாங்க. இதுதான் உண்மை. ஸோ இது விஜய்க்கு கிடைத்த வெற்றிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் திராவிடத்தின் மோசமான ஆட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்விங்கிறத புரிஞ்சுக்கங்க.
இன்னும் திராவிடம்னு பேசாதீங்க, ஓடி போயிருங்க எல்லாம். மக்களுக்கு நல்லது செய்யறவன் எவனோ அவன் மட்டும் வாங்க. சும்மா அந்த திராவிடம் இதுன்னு இதை வச்சுக்கிட்டு தூக்கிக்கிட்டு அதுக்கு ஒரு கோஷம் போட்டுக்கிட்டு வராதிங்க. இனிமேல் திராவிடத்தை சொல்லி எல்லாம் ஏமாற்ற முடியாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு இதாக இருக்கான். நேர்மையான ஆட்சி எவன் கொடுக்குறானோ, நல்ல ஆட்சி எவன் கொடுக்குறானோ அவனுக்கு தான் இவங்க ஓட்டு போடுவாங்க. அதனால அதை புரிஞ்சுக்காங்க. இந்த இது இந்த மக்களுடைய இந்த தீர்ப்பு இது எல்லாம் சரியான பாடம். ஊழல் அரசியல்வாதிகளுக்கு பெரிய பாடம். 21 மந்திரிக்கு மேலே எல்லாம் தோத்துருக்காங்கன்னா புரிஞ்சுக்கங்க. சென்னையை கோட்டை நீங்களே சென்னையா தோத்துச்சு. இதுக்கு முன்னாடி 15 லட்சம் போலி வாக்குகளை வச்சுக்கிட்டு கள்ள ஓட்டு போட்டு சென்னையில் ஜெயிச்சுட்டு எம்ஜிஆர் காலத்திலேருந்து சென்னை கோட்டைன்னீங்க. இப்போ என்னாச்சு? உங்க கோட்டை சாரில் 15 லட்சம் எடுத்தோன்னா ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கலையே. 1-2 தொகுதியில் ஜெயிச்சிருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் ஜெயிச்சதுக்கு எவ்வளவு கள்ள ஓட்டு போட்டீங்க, எவ்வளோ பேருக்கு பணம் கொடுத்தீங்க நிரூபிக்கவா? நீங்கள் பணம் கொடுக்காம இருந்திருந்தா உங்களுக்கு ஒரு சீட்டு கூட வந்திருக்காது. மக்கள் உங்க மேலே அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க. அதனால பணத்தை கொடுத்து கள்ள ஓட்டை போட்டு தான் இந்த 50-60 சீட்டை திமுக ஜெயிச்சிருக்காங்கிறத புரிஞ்சுக்காங்க. இப்போ அப்படிங்கிறது தான். நீங்க சொல்வது ரெண்டாவது இந்த வெற்றி எப்படின்னா, விஜய்க்கு ஒரு கட்சி கூட கூட்டணி இல்லை. அவருடைய தனிப்பட்ட வெற்றி. இது ஸ்டாலினுக்கு தனிப்பட்ட வெற்றி கிடையாது. காங்கிரஸ் ஓட்டு இருக்கு, 2 கம்யூனிஸ்ட் ஓட்டு இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு இருக்கு, மற்ற கட்சிகள் ஓட்டெல்லாம் சேர்ந்துதான் இந்த ஓட்டு. அதே மாதிரி அதிமுகவுக்கும் அப்படிதான். பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. ஆமா, அந்த ஓட்டுகள்லாம் வந்திருக்கு. நீங்க எல்லாம் தனிச்சு நின்று இதை வாங்குங்க. அவர் தனிச்சு நின்று இந்த 110 சீட்டை வாங்கியிருக்காருல்ல, அது மாதிரி நீங்க எல்லாம் தனிச்சு நின்று 30-40 சீட்டு தான். அதுக்கு காரணம் மக்கள் உங்களை வெறுக்கிறாங்கன்னா நீங்கள் நடத்தின அரசியல் அப்படி. எல்லாம் கோடிக்கணக்கில் குமிச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான கோடியில சொத்தை வச்சுக்கிட்டு எந்த முகத்தோட மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறீங்க? மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கங்கிற ஒரு இது உங்களுக்கு எப்படி எதிர்பார்ப்பு இருக்கு? அதனாலதான் சொல்றேன், இனிமேல் தமிழ்நாட்டில் ஒழுங்கா நேர்மையான ஆட்சியை கொடுத்து மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்குறவன் தான் நிலைக்க முடியும். திராவிடம் கட்சி எல்லாம் சொல்லி இது பண்ண முடியாது. அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு காட்டக்கூடிய பாடம். நிச்சயமா சார். இப்போ விஜய் ஏற்கனவே சொன்னது போல ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு அவர் ஒரு விஷயத்த முன்னிலைப்படுத்தி இருந்தாரு. இதுல முக்கியமாக பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க சொல்வது போல காங்கிரஸ் விசிகா அப்படின்னு இப்போ போகும்பொழுது அந்த கட்சிகளுக்கான அதிகாரங்கள் அமைச்சரவையில பங்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இல்ல கொடுக்கல? ஆமா, விஜய்க்கு நான் சொல்லக்கூடிய இது என்னன்னா, என்னுடைய கருத்து என்னன்னா, காங்கிரஸ்க்கு 5 சீட்டு 5 எம்எல்ஏனா ஒரு மந்திரி தான் கொடுக்கணும். நீங்க காங்கிரஸ்ங்கிற இயக்கத்தை எல்லாம் பார்க்காதீங்க. காங்கிரஸ் நீங்க பாருங்க, உங்க காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை 50,000 ஓட்டுல தோக்குறாருன்னா காங்கிரஸ்க்கு என்ன சொல்லுவாங்கன்னு புரிஞ்சுக்கங்க. கண்டிப்பா. அதனால காங்கிரஸ்க்கு 5 சீட்டுனா ஒரு மந்திரி தான் கொடுக்கணும். அதுவும் சம்பாதிக்கிற மந்திரி எல்லாம் கொடுக்க கூடாது. வரவெல்லாம் என்ன இப்ப விஜய் வந்ததுல நேர்மையான ஆட்சியை கொடுக்கணும்னு நினைப்பாரு. ஆனா அந்த மற்ற கட்சி வந்தா என்ன நினைப்பான்? சம்பாதிக்கிற போர்ட்போலியோ கொடு, அந்த இலாக்கா கொடுமா, எவனுக்கு அதை கொடுக்காதீங்க, துரட்டி அடிங்கிறேன். நான் என்ன சொல்றேன், அதாவது இப்ப பாருங்க, கட்சிகளே உடையும், எம்எல்ஏக்கெல்லாம் பிரிஞ்சு வருவாங்க. நேர்மையான ஆட்சின்னு சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கியிருக்கீங்க. இந்த நேர்மை இல்லாத அரசியல் கட்சி எல்லாம் துரத்திருங்கிறேன். இப்ப வர்றவன் காங்கிரஸ்ல 5 வந்தா அந்த 5 எம்எல்ஏ மோசமானவனா இருப்பான். அவன் கொடுத்தீங்கன்னா கொள்ளையடிப்பான். ஸோ அவர்கள் எல்லாம் கண்காணிக்கணும். இனி திமுக உங்களுக்கு அவ்வளவு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாச்சும் ஆட்சிக்கு கொள்ளையடிக்கணும். இப்போ உங்களுடைய இதுவே என்ன? ஆட்சிக்கு வர்றது மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தானே வர்றதுன்னா, நான் கொள்ளையடிக்கணும்னு தானே வர்றீங்க. அதனால இனி இவர்கள் கூட்டணி சேர்க்கிறத ஒழுங்கான ஆட்சியில கூட்டணியில சேருங்க. அவர்களுக்கு நீங்க போடுற கண்டிஷன் என்ன இருக்கணும்? உனக்கு மந்திரி கொடுக்குறேன், ஆனா சம்பாதிக்க விட மாட்டேன், சம்பாதிக்க கூடாது அப்படின்னு கொண்டு வாங்க. இப்ப சில கட்சிகள் உடனே எம்எல்ஏக்கள் வருவான், அவனுக்கெல்லாம் பேரம் பேசாதீங்க, நீ வா, இந்த இதுல வா, கண்டிஷன் இல்லாம வா, வந்து இது பண்ணனா உன்னை சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணோம். சேர்க்கிறவனுக்கு 5 சீட்டை கொடுத்துட்டு 3 எம்எல்ஏ இல்லை 3 மந்திரி எல்லாம் கொடுக்க கூடாது. இப்ப அது விசிகாவெல்லாம் சேர்க்காதீங்கிறேன். விசிகாவெல்லாம் நீங்க சேர்க்காதீங்க. இப்ப நீங்க சொல்றது போல இவ்ளோ கண்டிஷன்ஸோட ஒரு கட்சிகள் உள்ள வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா சார்? கட்சிகளை விட்டுருங்க, கட்சியில இருந்து உடையிற எம்எல்ஏக்கள் வருவான். அப்ப கட்சிகள் உடையும். உங்ககிட்ட சொல்றேன், கட்சிகள் உடையும். ஒரு வாரம் பாத்தீங்கன்னா முதல்ல திமுகவே உடையும். திமுகவே உடையும், நீங்க பாருங்க. அதனால திமுக தான் முதல்ல உடையும். இப்ப திமுகவுக்கு தலைவரே இல்லாம போச்சு இல்ல, எதிர்கட்சி தலைவரா யாரு உட்காருவீங்க? இல்ல அதுதான் கேள்வி எல்லாருக்குமே இப்போ. ஆமா, யாரையாச்சும் உங்க கே நேரு போய் எதிர்கட்சி தலைவரா உட்கார வைக்கப்பீங்க. கே நேரு எனி டைம் ஆட்சி மாற்றத்துல கைதாகலாம 1020 கோடியில
1020 கோடி ஊழல்ல வந்து இவன் என்ன சொல்லியிருக்கான், உங்களுக்கு இடி அவர் மேல எஃப்ஐஆர் போடுன்னு இருக்கான். இப்ப இந்த ஆட்சி வந்தோடனே எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு வைங்க, உடனே என்ன ஆகும்? ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தால் கைது பண்ணி கொண்டு போவாங்க. கேவலம் தானே. அதனால விஜய்க்கு ஒரு 8 இவங்க தான் தேவை. 8-10 நீங்க மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை வச்சுக்கோங்க. மோசமானவன்னு சேர்க்காதீங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அத்தனை அரசியல்வாதிகளும் டெக்காயிட்டி ராபரி பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தனும் கொள்ளை அடிக்கணும். அதை வந்து அப்படி ஆட்களை உள்ள விடாதீங்க. அதனால இவங்களை வந்து நீங்க இது பண்ணுங்க. ஆனால் நிர்வாகமா நடத்தினாங்க. இந்த ஒரு நீங்க நல்லா யோசிங்க. இந்த தேர்தல் சமயல அதிகாரிகளை மாத்தினாங்கல்ல, போலீஸ் ஆபீசர் எல்லாம் எப்படி இருந்தது பாருங்க. நிர்வாகம் எப்படி இருந்தது? போலீஸ் நிர்வாகம் எவ்வளவு நல்லா இருந்தது. டிஜிபிய கரெக்டான ஆளு போட்டாங்க. சீனியாரிட்டியில இது பண்ண ஆளுங்கள. போலீஸ் கமிஷன் எல்லாம் நேர்மையான ஆளை போட்டாங்க. முன்னாடி இருந்த இது மாதிரியா இருந்தது போலீஸ் நிர்வாகம். எவ்வளவு அமைதியா, யாருக்கும் சப்போர்ட் இல்லாம நிர்வாகமா நடத்தினாங்க. போட்டு இவங்கெல்லாம் இஷ்டத்துக்கு இப்ப இந்த காவல்துறையை வச்சு சீரழிச்சிட்டாங்க. அங்க வந்து இதுல வந்துகிட்டு செக்ரட்டரியேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய 2-3 அதிகாரிகள் இருந்துகிட்டு எவ்வளவு அநியாயம் பண்ணணுமோ யாருக்குமே. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டிஜிபியில சீனியர்களை போட விடாம இந்த அதிகாரிகள் எல்லாம் இது ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நாட்டையே குட்டிச்சவராக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் கொடுத்த தீர்ப்பு வந்து இது வந்து மிகப்பெரிய தீர்ப்பா கொடுத்துருப்பாங்க. இவங்களுக்கு வேலை செய்ய ஆள் இல்ல. எல்லா இடத்துலயும் பணம் கொடுத்தாங்க. 2 திராவிட கட்சிகளும் உண்டுகளா இல்லையான்னு கேளுங்க. அதிமுகவும் கொடுத்தாங்களே, அதிமுகவும் கொடுத்தாங்களே. 5000, 4000, 3000 நிறைய பேர் பணத்தை வாங்கிட்டு மாத்தி ஓட்டு போட்டுருக்காங்க. இவங்க பணம் மட்டும் கொடுக்காம இருந்தா கிடைச்சிருக்க வேண்டிய சீட்டே அதிகம். நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்றேன், இந்த நேரத்தில் நீங்க அரசியலை பார்க்காதீர்கள், கட்சிகளை பார்க்காதீங்க. தமிழ்நாட்டு வருங்காலத்தை பாருங்க. 10 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு ஒவ்வொரு மந்திரியும் ஆயிரக்கணக்கான கோடியை கொள்ளையடிச்சு வச்சிருக்கான். விஜய்க்கு நான் கேட்கக்கூடிய வேண்டுகோளே, அத்தனை மந்திரிகள்கிட்ட இருக்கிற சொத்தை பறிமுதல் பண்ணி 10 லட்சம் கோடி கடன் அடைங்க. எல்லாம் என்ன நாடா இல்லை சுடுகாடாங்க? ஒவ்வொரு மந்திரியும் 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடின்னு சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்பான். வெளிநாட்டில் போய் கம்பெனி ஆரம்பிப்பான். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அந்த தமிழ்நாடு மக்கள்? அதனால எல்லாம் முன்னாள் மந்திரி எல்லாத்தையும் பிடிங்க. நேருவுக்கு வந்து 1020 கோடி வந்து உங்களுக்கு ஊழல்னா, அப்ப நேரு பேர்ல இப்ப எவ்வளவு சொத்து இருக்கும் சொல்லுங்க? அப்ப அதெல்லாம் புடுங்க வேணாமா? அப்ப ஜனநாயக நாட்டிலே நீங்க பாட்டுக்கு சம்பாதிச்சுட்டு உன் பாட்டுக்கு வெளிநாட்டுல முதலீடு பண்ணுவான். அதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? எல்லாத்தையும் இந்த அதிரடியான நடவடிக்கைகளை வந்து விஜய் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் எடுப்பார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? எடுக்கணும். அவருக்கு வந்து மெஜாரிட்டி இல்லாம இருந்தது. மெஜாரிட்டி ஃபுல்லா இருந்திருந்தா எடுத்திருப்பாரு. இப்ப மெஜாரிட்டி இல்லாதனால கொஞ்சம் தயங்கி தான் செய்ய வேண்டியது வரும். சோ மக்களுக்கு வந்து இப்பதான் மாறி இருக்காங்க. இந்த திராவிட இவங்களை ஊழலுக்கு இவங்களை விட்டு. அதனால 31-71 மந்திரி பூரா தோத்துருக்கான். தோத்துட்டு அவன் என்ன நினைப்பான், நம்ம அவளை சம்பாதிச்சு வச்சுட்டோன்னு. விடாதீங்க. ஒருத்தன்ட்ட வந்து தவறாக சம்பாதிச்ச சொத்து இருக்கக்கூடாது. அது திமுகவா இருந்தாலும் சரி, ஆட்சியில இருந்து அதிமுகவா இருந்தாலும் சரி. அதிமுக எம்ஜிஆர் வந்து இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கல. இன்னைக்கு அந்த கட்சி பேரை வச்சுக்கிட்டு அவன் 1000 கோடி 2000 கோடின்னு வச்சுக்கிட்டு இருக்கான். திமுக வந்துகிட்டு அவர் முதல் மந்திரிக்கு பங்கு கொடுத்துட்டே எல்லா பேரும் ஆயிரக்கணக்கான கோடி வச்சிருக்கான். ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். எல்லாத்தையும் முடிங்க எல்லாத்தையும். அதனால விஜய் மக்கள் எதிர்பார்ப்பு, மக்களை கடங்காரன் ஆக்கிட்டு போயிருக்காங்க. இவங்க எல்லாம் உலக மகா கோடீஸ்வரன் ஆகிட்டு எல்லாத்தையும் முடிங்க. திமுக குடும்பத்தை விடாதீங்க. எல்லாம் ஊரை ஏமாத்துறாங்க. 6 கோடி தான் சொத்துங்கிறாரு ஸ்டாலின், கார் இல்லைங்கிறாரு. இந்த நாட்டு மக்கள் வேடிக்கை பார்க்கணுமா? அதே மாதிரி உதயநிதிக்கு வந்து துபாய் போயிட்டு வர்றாரு. அங்க என்ன கம்பெனி வச்சிருக்காரு, எவ்வளவு சொத்து இருக்கு. அந்த நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட்ங்கிறதுல அவர் டைரக்டரு. அதை பிடிங்க. சபரீசனை பிடிங்க. அண்ணாமலை சொன்னாரு ஜார்ஜ் பேங்க் அங்க வச்சிருக்காரு லண்டன்லன்னு. அண்ணாமலை சொன்ன அந்த டிஎம்கே ஃபைல்ஸை பூரா எடுங்க. எடுத்துட்டு எல்லாத்தையும் கொண்டு வாங்க. பிஜேபி அரசாங்கம் எப்போவுமே ஊழலுக்கு எதிரான அரசாங்கம். நான் இதுல கூட மத்திய அரசாங்கத்துல கூட பாத்தீங்கன்னா இந்த பிஜேபி வந்து கொள்ளையடிச்சாங்க, ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லவே முடியாது. அவங்க மேல மற்ற குற்றச்சாட்டுகள் நீங்க சொல்லலாம். அவர்கள் எப்பவும் ஊழலுக்கு எதிரானவர்கள் தானே. அப்ப என்ன பண்ணுங்க, விஜய்க்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க. ஊழல் மந்திரிகள் சொத்தை பூரா இது பண்ணி பறிமுதல் பண்றதுக்கு நீங்க அத்தனை உதவிகளையும் பிஜேபி செய்யணும். தமிழ்நாடு வந்து மோசமான இந்தியாவிலேயே 1ஆம் நம்பர் கடன் மாநிலமாக்கி இருக்காங்க. கடன் அதிகம் வாங்கினதுல நம்ம தான் ஃபர்ஸ்ட்.
நம்மளை விட 2 மடங்கு 3 மடங்கு இது ஜனத்தொகை உள்ள யூபி கூட, உத்தரப்பிரதேசம் கூட இவ்வளவு கடனை வாங்கல. எல்லாத்தையும் குட்டிச்சவராக்கி வச்சிருக்காங்க. எல்லாம் 10 லட்சம் கடனை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ரேஷன் கார்டுங்களுக்கு 1000 ரூபா 2000 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு ஒரு கோமாளித்தனமான அரசாங்கம் எங்க நடக்கும்? இதெல்லாம் நம்ம எதுக்கு சமுதாய நலனோட தான் பேசுறோம். சமுதாய நலனோட பேசுனா போலீஸ் வச்சுக்கிட்டு கைது பண்றது, உள்ள தட்டுறது, இது என்ன ஜனநாயக நாடா? இப்படிப்பட்ட முட்டாள்கள் ஆட்சியில் இருந்தது தமிழ்நாட்டுக்கே கேவலம். காவல்துறை அதிகாரிகள் கேவலமா போயிட்டான். அந்த இவங்களுக்கு எடுபடி மாதிரி அவன் சொல்ற ஆளெல்லாம் பிடிச்சு போடுறது ஜனநாயக நாடு இல்லையா? சட்டம் தூங்கிக்கிட்டு இருக்குமா? அதனால ஒரு அராஜக ஆட்சி தொலைஞ்சதுங்க. ஒரு தமிழ்நாட்டை பிடிச்ச ஒரு சனியம் தொலைஞ்சது. இவ்வளவு மோசமான ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்திருக்க மாட்டார்கள். அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் அது. அவங்களுக்கு கிடைச்ச அந்த 50-60 சீட்டு இது கூட பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கினது. இல்லைன்னா கிடைச்ச கரூர்ல என்னாச்சு? கரூர் தானே பெரிய பிரச்சனைக்கு காரணம். இவர் என்ன சொன்னாரு? ஸ்டாலின் என்ன சொன்னாரு? செந்தில் பாலாஜி உறுதியா ஜெயிச்சிருவாரு, நான் தான் அவரை கோயம்புத்தூர் தெற்குக்கு அனுப்பி வச்சிருக்கேன்னாரு. கரூர்ல மண்ணை கவுனீங்கல்ல, அப்ப மக்களுடைய கோபம் என்னன்னு புரிஞ்சதா? அதனால இது ரொம்ப கேவலமான விஷயம். நாட்டுக்கு நல்லது நடந்திருக்கு. ஏதோ ஒரு இறைவன் சக்தி வந்துகிட்டு ஒரு பெரிய ஒரு மாற்று சக்தியை உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்க. இதுல பாஜக கூட இணக்கமாக தாவேகா செயல்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். செயல்படணும். நான் அவருக்கு கொடுத்துக்கிற அறிவுரை என்னன்னா, முதலமைச்சர் ஆனோன்னா முதல்ல பிரைம் மினிஸ்டர் மோடியை போய் பார்க்கணும். கட்சியை மறந்துடுங்க, கட்சிங்கிறத மறந்துடுங்க. அவர் நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர். அவர் நினைச்சா தமிழ்நாட்டுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். அந்த உதவிகளை வாங்கிக்கங்க. அடுத்து அவர்கிட்ட முக்கியமா வைங்க, ஊழலுக்கு எதிரானதுக்கு நான் கடுமையான நடவடிக்கை எடுக்க போறேன். உங்களுடைய ஈடியும் உங்க சிபிஐயும் எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கோரிக்கை வைங்க. கண்டிப்பா வச்சு அவங்களுடைய சொத்தெல்லாம் நான் பறிமுதல் பண்ணணும்னு கேளுங்க பிரதமர்கிட்ட. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு நீங்க உரிய உதவிகளை செய்யுங்க, எங்களை எதிர்க்கட்சியா நினைக்காதீங்க. எம்ஜிஆர் ஜெயிச்ச உடனே உங்க இந்திரா காந்திட்ட நல்லுறவு வச்சுக்கிட்டாரு. கேட்கும் போது சொன்னாரு, அவங்கள பகைச்சுக்கிட்டா நமக்கு பல உதவிகள் கிடைக்காதுன்னு. அதனால பாஜக எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மத்திய அரசாங்கத்துல அவங்களோட ஒரு நல்லுறவு வச்சுக்கிட்டீங்கன்னா மாநிலத்துக்கு நல்லது. அங்கே அரசியல் வேண்டாம். இந்த திமுக அங்கே போயிட்டு இது இந்த கட்சி மதவாத கட்சி நான் பேசுறது முட்டாள்கள். அது அவன் எந்த கட்சியா இருந்துட்டு போறாங்க, அவனை ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கள நமக்கு உபயோகிச்சுக்கணும். அவ்வளவுதான். நல்ல மாநில அரசுனா அந்த மத்திய அரசாங்கத்தோட உதவி எல்லாம் இது பண்ணணும். அவன் கொடுக்குற உதவியும் கெடுத்துருவான்ல. இவங்க வந்துக்கிட்டு இந்த வெள்ளத்துக்கு போய் நிற்கிறாங்க, வெள்ளம் ஒன்று வரணும், அவன் கம்மியாக கொடுக்கணும். ஏன் கொடுக்கலாம்? அப்புறம் கத்துனீங்கன்னா அவனை நீங்கள் வாய்க்கு வந்தபடி திட்டினீங்கன்னா அவன் எப்படி கொடுப்பான்? ஸோ எதுல மோதுறது? அதே சமயத்தில் இவங்க ஈடியில மாட்டிக்கிட்டாங்கன்னா மட்டும் போய் காலில் விழுகிறது ஏர்போர்ட்ல போய். அதே சமயத்தில் மற்ற விஷயம் வந்துட்டா ஜனநாயக இது பாஜக இது இந்த கட்சி மதவாத கட்சி அப்படிங்கிறது. ஸோ தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை சலுகைகளையும் இவங்க தான் கெடுத்தாங்க. அதனால நல்ல இறைவன் ஒரு மாற்று இதை உருவாக்கியிருக்கான். அதை தமிழ்நாட்டு மக்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது. அவருக்கு கொள்ளையடிக்கணும் அதெல்லாம் இருக்காது. என்ன ஒரு பெரிய வருத்தமான செய்தி, மெஜாரிட்டி கொடுத்துருந்தா இந்த ஆட்சி ரொம்ப நல்லா நடந்திருக்கும். இந்த வராம பாருங்க 8-10 எம்எல்ஏ இவங்க தான் ஊழல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான். இப்போ ஒரு கண்டிஷனை போடுவான், எனக்கு இத்தனை கோடி கொடுமா, சீட்டு வாங்குறதுக்கே கோடி கட்ட கேடு கட்ட இவங்க தானுங்க அரசியல்வாதிங்க தாங்க நம்ம நாட்டுக்காரங்க. நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதி எப்படி ஆளு? எனக்கு 10 சீட்டு கொடு 100 கோடி கொடுன்னு கேட்டவன் தானே. எவன் நாட்டு மேல பற்று வச்சான்? எதிர்கட்சிகள் பூரா பணம் வாங்குறான் சீட்டுக்கு. எதிர்கட்சிக்கு பூரா டிவி இருக்கு, ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு டிவி இருக்கு. நாடா இல்லை இதாங்க. வெளிநாடுகளில் தூக்கில போட்டுருப்பாங்க இவங்களெல்லாம். இப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை என்ன இந்த 8-10 பேர் ஊழல்வாதிகளை தான் அவங்க சேர்த்தாகணும். அவங்களால கெட்டாத்தானே ஒழிய விஜய் அவர் வந்திருக்கிற எண்ணம் அவர் வசதியாக தான் வந்திருக்காரு. கொள்ளையடிக்கணும்னு நினைக்க மாட்டார். இந்த வருகின்ற 8-10 பேர் இந்த ஆட்சி இது கெடுத்தால் தானே ஒழிய மற்றபடி நல்லாட்சி நடக்கும்னு ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில தான் மக்களும் ஓட்டு போட்டுருக்காங்க.